அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றமானது வரதட்சணை. வரதட்சணையினால் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏழை குடும்பத்து பெண்களுக்கு திருமணம் நடப்பதில்லை. அவர்களை கரையேற்ற வேண்டும் என்று சொல்லி வரதட்சணைக்கு எதிராக தெரு தெருவாக வீடு வீடாக பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும். வரதட்சணை திருமணத்தை எங்கள் ஜமாத்திலே பதிவு செய்ய மாட்டோம் என்று அறிவித்திருக்க வேண்டும். வரதட்சணை கேட்கிற எவனும் எங்கள் ஊரிலே பெண் கேட்டு வரக்கூடாது என்று அறிவிப்பு செய்திருக்க வேண்டும். செஞ்சிருந்தா நீங்க ஒத்துமையா இருக்கிறவங்க அர்த்தம். செஞ்சீங்களா? எவ்வளவு வரதட்சணைன்னு வாங்கின வரதட்சணையை கேட்டு தப்தர்ல பதிவு பண்றீங்க. இத்தனை 1000 ரூபாய் ரொக்கம், இத்தனை கடைஞ்சி நகை, இவ்வளவு பண்டு பாத்திரம். இதற்கு பேர் ஒற்றுமை இல்லைங்க. அநியாயத்தில், தீமையில, அக்கிரமத்தில். அப்படி ஒற்றுமையாக இருந்தால் நாளை மறுமையிலே நரகத்திலே நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீர்கள், சொர்க்கத்தில் இருக்க மாட்டீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லமா உல்கி ஃபீஹா ஃபௌஜ், நாளை மறுமையிலே நரகத்திலே கூட்டம் கூட்டமாக சில மக்களை நரகத்திலே கொண்டு வந்து தள்ளப்படும். ஹஸனத்துஹா அலம் ஏத்திக்கும் நதீர், நரகத்தினுடைய காவலாளி கேட்பார், ஏனப்பா உங்களிடத்தில் எச்சரிக்கை செய்கிற யாருமே வரவில்லையா? மொத்தமா வர்றீல, ஊர் ஊரா வர்றீல, ஜமாத்து ஜமாத்தா வர்றீல, கிராமம் கிராமமா வர்றீல. காலு பலா கத்ஜானா நதீர், ஆமாம் எங்களிடத்திலே வந்தார்கள். ஃபகذبنا وقلنا ما نزل الله من شيء, அவர்களை நாங்கள் பொய்ப்படுத்தினோம். இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லல, நாங்க செய்யறதுதான் இஸ்லாம் என்று நாங்கள் சொன்னோம். நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீங்க, அவங்கள பார்த்து எச்சரிச்சோம். லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், அன்றைக்கு அவர்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் சிந்தித்திருந்தால் இன்றைக்கு இந்த நரகத்திற்கு வந்திருக்க மாட்டோமே என்று நரகத்தில் கடந்து புலம்புவீங்க. அப்படி அங்க புலம்ப கூடாது என்பதற்குத்தான் இந்த கூட்டம். யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல, யாரையும் திட்டதுக்கு இல்ல. உங்க ஊருக்கு எங்களுக்கு என்ன பகை? இங்க இருக்கிற மனிதர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் ஜமாத்துக்கும் ஆலிம்களுக்கும் தனி மனிதர்களுக்கும் எங்களுக்கு என்ன விவகாரம்? சொத்து பத்து விவகாரமா? கொடுக்கல் வாங்கல் விவகாரமா? குடும்ப தகராறா? ஊர் பஞ்சாயத்தா? எதுவுமே இல்லை. பிறகு என்ன? நாளை மறுமையில் இந்த மக்கள் சுவனம் செல்வோம் என்று நினைத்து நினைத்து நரகத்திற்கு சென்று விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அக்கறையோடு இந்த சமூகத்திற்கு நேர்வழி பிரச்சாரத்தை கையில் எடுத்தார்களோ அதே அக்கறையோடு நாங்களும் களத்தில் இறங்கி நிற்கிறோம். வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. காசு பணம் உண்டா? ஒரு கூட்டத்தில் வந்து பேசிட்டு போனா 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கைமடக்கு உண்டா? அப்படி இருந்தாலாவது ஏதோ துட்டுக்கு பேசுறான்னு சொல்லலாம். என்ன கொடுப்போம்? அதிகபட்சமா போக்குவரத்துக்கு காசை வாங்கிக்குவோம். பஸ்ஸுக்கு என்ன உண்டு, ட்ரெயினுக்கு என்ன உண்டு, அது கையில இருந்து போட்டுட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு வசதியை தரல. தந்தா அதையும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அப்படி ஒரு செல்வத்தை கொடுத்தா கையில இருந்து காசை போட்டு ஊர் ஊரா போவோம். அப்படி வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு எங்களுக்கு? நாளை மறுமையில இந்த மக்கள் சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தவிர, ஒரே ஒரு லட்சியத்தை தவிர வேறு எந்த உலக ஆதாய உள்நோக்கத்தையும் இதற்கு கற்பிக்கவே இயலாது. வசூல் செய்யறதுக்காண்டி அறிவிப்பு செய்ய சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்காக நிறைய செலவு செஞ்சிருக்கிறாங்க. மைக் செட்டு, வாளி, உட்கார்ந்துருக்கிற சேரு, லைட்டிங்கு, கேமரா, இதனுடைய விளம்பரம், பல விஷயங்களுக்கு நிறைய பொருளாதார செலவாக இருக்கிறது. ஆகையினால வந்திருக்கிற மக்கள் அதிகமாக அள்ளி அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் பண்ணுங்க. அப்போ மக்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு பாருங்க. யாரு சொல்றாங்கிறது முக்கியம் இல்லை, என்ன சொல்கிறோம். எங்களுடைய சொந்த கருத்தை சொல்றோமா, சொந்த அபிப்பிராயத்தை சொல்றோமா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்றோமா, குர்ஆனை சொல்றோமா, ஹதீஸை சொல்றோமா, அதை பாருங்க. குர்ஆன் மறுமை, நாளை மறுமையில இந்த ஊரோ ஜமாத்தோ நிர்வாகமோ செயலாளரோ தலைவரோ யாரும் வரமாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலகத் ஜிதுமுனா ஃபுராதா கமா خلقناكم அவ்வள மர்ரா.
நாளை மறுமையிலே உங்களை நாம் எம்மிடத்திலே கொண்டு வருவோம். எப்படி கொண்டு வருவோம்? ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக அவ்வளமர்றா ஆரம்பத்தில் எப்படி படைத்தோமோ அதே போன்று தனியாக வந்து நிற்பீர்கள். அங்க வந்து கூட்டா சேர்ந்து ஒரு ஜமாத்துல மசோரா பண்ணி யாரெல்லாம் நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம் சொல்ல இயலாது. அவங்கவுங்க கேள்விக்கு அவங்கவுங்க பதில். உங்க தராசுக்கு நீங்க தான் அமல்களை கொடுக்கணும். ஊரெல்லாம் சேர்ந்து செஞ்சா ஊரெல்லாம் சேர்ந்து போன நரகத்துக்கு. அதான் அல்லாஹ்வுடைய பதில். ஒற்றுமையை காரணம் காட்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுத்துவிடக் கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஒற்றுமை என்று சொல்வது கூட போலித்தனம். ஒற்றுமைன்னு சொன்னா எத்தனை மதுகப் இருக்குது? ஒற்றுமையா? நெசத்துல ஒற்றுமைனா சாதிலியா தரீகா வச்சிருக்கிறிய, பிலாலிஷா தரீகா வச்சிருக்கிறிய, சாதி மதுகப் வச்சிருக்கிறிய, ஹனவி மதுகப் வச்சிருக்கிறிய. ஒற்றுமைனா எல்லாம் சேர்ந்து ஒரே மதுகப்பை பிடிக்க வேண்டியதானே? ஒரே தரீகா வச்சிருக்க வேண்டியதானே? ஒரே போதனைகளை கையில் எடுக்க வேண்டியதானே? ஏற்கனவே பிளவுபட்டு கிடக்கிற நீங்கள் நாங்கள் சொல்லுகிற கருத்துக்களை எதிர்க்க வேண்டும், மறுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒற்றுமையை காரணமாக தூக்கி பிடிப்பது ஏற்றுக்கொள்ள இயலாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கையில் எடுங்க. அதுல சொன்னா அது யாருக்கு பாதிப்பாக இருந்தாலும், அதை யார் வெறுத்தாலும், அதனால் உலகத்திலே எப்படிப்பட்ட விளைவு ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். சொன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்க ஆரம்பித்தால் பல்வேறு விதமான பிரச்சனைகள், பிளவுகள் சமூகத்தில் ஏற்படத்தான் செய்யும். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறத கரெக்டா சொல்லி பாருங்க, பிரச்சனை வராம இருக்குமா? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது என்ன? அல்லாஹ்வை வணங்குங்க என்று சொல்வது அல்லது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நீங்கள் வணங்குகிற கல்லு, நீங்கள் வணங்குகிற சிலை, கொடிமரம் எதுவுமே கடவுள் கிடையாதுப்பான்னு சொன்னா வணங்கிக்கிட்டு இருக்கிறவன் பிரச்சனை பண்ணுவானா இல்லையா? நான் வணங்குற கடவுளும் கடவுள்னு சொன்னா பிரச்சனைக்கு வரமாட்டான். இவன் மட்டும்தான் கடவுள், இவனை தவிர கடவுள் இல்லை என்றால், ஒரு பெண்மணி நான் பத்தினின்னு சொன்னா யாரும் சண்டைக்கு போக போறது இல்லை. ஊர்ல எவ்வளவுமே பத்தினி இல்லை, நான் மட்டும்தான் பத்தினா லா இலாஹ இல்லல்லாஹ் அதான் அர்த்தம். அதைத்தான் நாங்க சொல்றோம். அதனால தான் வர்றீங்க பிரச்சனைக்கு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய உயிர் மூச்சு இருக்கின்ற இறுதி நிமிடம் வரை இந்த கொள்கையினை நாங்கள் எந்த அளவிற்கு மனமாற நேசித்து பின்பற்றுகிறோமோ அதை கடைசி வரை விடாமல் சொல்லிக்கொண்டே இருப்போம். நீங்க என்ன பிரச்சனையை கிளப்புங்க, இதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுங்க. ஊர் விலைக்கு வைங்க, வச்சா ஊர் விளக்குனா என்ன? ஊர் விளக்கு என்ன அர்த்தம்? வாழ முடியலையா? 10 குடும்பத்தை ஊரை விளக்கிட்டிய, என்ன சாதித்தீர்கள்? உங்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? எங்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? ஊரை விட்டு விளக்குனா கல்யாணத்தில் சீப்பை தூக்கி ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிப்பாட்டிட முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தமிழகத்திலே இது புளித்து போன வரலாறு. எது இந்த ஊர் விலைக்கு வைக்கிறது? 25-30 வருஷமா ஊர் விளக்குறேன், ஊர் விளக்குறேன், ஊர் விளக்குறேன். சொல்லப்பட்ட ஊர்களில் எல்லாம் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் ஊர் விலைக்கு வையுங்கள், எங்களுக்கு எதிராக தீர்மானம் போடுங்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க கொடுக்கத்தான் இந்த ஏகத்துவத்தினுடைய வளர்ச்சி பேட்மா நகரத்திலே வளர்ச்சி அடைய போவது. நீங்க சும்மா உட்கார்ந்து இருந்தா தான் எங்க மக்களும் சும்மா உட்கார்ந்துருப்பான். நாங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்கணுங்கிறத எங்க எதிரி தான் தீர்மானிப்பான். நீங்க ரோட்ல இறங்கினா அடுத்து நாங்களும் ரோட்ல இறங்குவோம்ல. நீங்க தீர்மானம் போட்டா நாங்களும் தீர்மானம் போடுவோம்ல. நீங்க கூட்டம் போட்டா நாங்களும் கூட்டம் போடுவோம்ல. அப்பதான் மக்களுக்கு தெளிவு கிடைக்கும். கலகம் பிறந்தால் தெளிவு கிடைக்குமே. சிந்திப்பான்.
ஒவ்வொருத்தங்க அதுலயா விழும். நீங்க பூட்டி வச்சிருக்கிறீங்கள, கூட்டத்துக்கு போக கூடாது, ஆதரவு தெரிவிக்க கூடாது, ஒவ்வொரு கண்ணியாக உடைந்து விழும். நபிகள் நாயகம் காலத்திலே இதே கட்டுப்பாடு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வகால அல்லதீன கஃபரு லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன் வல்கௌ ஃபீஹி லஅல்லக்கும் தக்லிபூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை சொல்லுகிற பொழுது அந்த மக்கத்து குஃபார்கள் சொல்வார்களாம் தங்களுடைய தோழர்களிடத்தில், ஊர்க்காரர்களிடத்தில், அந்த குர்ஆனை கேட்காதீங்க, அவர் சொல்ற போதனைகளை கேட்காதீங்க, வல்கௌ ஃபீஹி போய் நின்று கூச்சல் போடுங்க, லஅல்லக்கும் தக்லிபூன் நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஜெயிச்சாங்களா? யாரையும் போகாதீங்க, காதுல பஞ்சு வச்சு அடைச்சிக்கங்க, வீட்டை பூட்டி போட்டுக்கங்க, சொல்லுங்க, மக்கள் வராமல் இருப்பார்களா? அப்படி சொல்லி சொல்லித்தான் இன்றைக்கு அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் மக்கமா நகரம் ஏகத்துவத்தினுடைய கோட்டையாக திகழ்கிறது. அதே நிலைமை இன்ஷா அல்லாஹ் பெட்மா நகரத்திலும் ஏற்படும். சொல்லுங்க, தடுங்க. அப்பதான் உள்ளத்துல எதுக்கு தடுக்கிறாங்க, இவன் என்னத்தான் சொல்றான்? வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஜன்னல் கதவை திறந்து ஜன்னல் வாசல்ல ஸ்டூல போட்டு உட்கார்ந்து பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூர்ந்து கவனிப்பான். சாதாரணமா வந்து உட்கார்ந்தா சாதாரணமா பாதியை கேட்டு பாதியை கேட்காம வெஞ்சு போயிடுவான். உள்ள உட்கார்ந்து அரைகுறையா காதுல விழுந்து வீட்டுல சின்ன பிள்ளைகளை சத்தம் போட என்ன பேசுறாங்க கேட்போம். பசுமரத்து ஆணி மாதிரி உள்ளத்துல போய் உட்காரும். அதுக்கு உதவி செய்யறது யார்? நீங்க தானே. நீங்க தீர்மானம் போடலாட்டி, அறிவிப்பு செய்யாட்டி, மக்கள்லாம் போகாதீங்கன்னு சொல்லாட்டி, இன்றைக்கும் நாங்கள் உங்களை பரிவோடு பார்க்கிறோம். அறியாமையில் இருக்கிறீங்க. எங்களை ஊர் விலைக்கு வச்சதுக்கு இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வளர்ச்சி, தமிழகத்து அரசியல் அரசாங்கத்திடத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மதிப்பு, ஒரு நல்லிடம், அதை நாங்கள் பயன்படுத்த நினைத்தால், அதை பயன்படுத்தி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க நினைத்திருந்தால், நீங்க போட்ட தீர்மானத்துக்கு அத்தனை நிர்வாகிகளும் என்றைக்கோ கூண்டோடு கைலாசத்தில் இருப்பீர்கள். நாங்க எங்களுக்கு அது நோக்கம் இல்லை. யாரையும் தண்டிக்கிறது, யாரையும் ஜெயிலில் போட்டு அடைக்கிறது. எதிர்க்கிறவர்கள் தான் ஏகத்துவத்தை ஏற்கிறார்கள். இங்க உட்கார்ந்து இருக்கிற பல பேரு இது மாதிரி எதிர்த்தவங்க தான். பல கூட்டங்களில் கல்ல கொண்டு எரிஞ்சவங்க தான். பல ஏகத்துவ பிரச்சாரகர்களை அடித்தவர்கள் தான். கூட்டங்களை நடத்த விடாமல் கூச்சல் போட்டவர்கள் தான். அப்படிப்பட்டவர்கள் தான் ஏகத்துவ கொள்கையினை தங்கள் தோள்களின் மீது தாங்கி நிற்கிற சோல்ஜர்களாக, படை வீரர்களாக இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். உங்களையும் எதிர்பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கும் சத்திய பாதையை நோக்கி உங்கள் உள்ளத்தை விசாலமடைய செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கோபம் கிடையாது, வெறுப்பு வராது. வெறுப்புக்குரிய என்ன காரியத்தை செய்தாலும் நாங்கள் பரிவோடு பாசத்தோடு திரும்ப திரும்ப எங்கள் கொள்கையினை சொல்லிக்கொண்டே இருப்போம். நடவடிக்கை எடுக்கிற எங்கள் நோக்கமே இல்லை. எடுத்தா அன்டச்சபிலிட்டி ஆக்ட் 7 வருஷம் முறையா கொடுக்கிற ஆட்களுக்கு பிரஷரை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. தீண்டாமை தடுப்பு சட்டம், வேற எந்த சட்டத்துக்கு இவ்வளவு எஃபெக்ட் கிடையாது. நம்ம நாட்டில் 2000 வருஷமா ஒழிக்க முடியாம இருக்கிற பெரிய பிரச்சனை தீண்டாமை. அதனால கவர்மெண்ட் என்ன பார்க்குது? இந்த தீண்டாமைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை, இதை எப்படியாவது ஒழிக்கணும். பள்ளிக்கூடத்து பாட புத்தகங்கள் சின்ன வயசுல இருந்தே பதிய வைக்குது. புத்தகத்தை திறந்தா முதல் பேஜில் அதான், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். எதுக்கு எழுதி வச்சிருக்கிறான்? தீண்டாமை ஒழிக்கணும்னு. நீங்க போட்டு வச்சிருக்கிறது என்னது? உங்களை நாங்க தீண்ட மாட்டோம், ஊரை விட்டு விலைக்கு வச்சு விட்டோம்.
சில பேர் அதுக்கு பயந்துகிட்டு, நீங்க சொல்றதுலாம் சரிதான், ஆனா ஊரை விட்டு விளக்கிட்டா, விளக்குனா என்ன? 10 குடும்பத்தை விளக்கினியல்ல, அவங்களுக்கு என்ன ஆச்சு? சாப்பிட முடியாம செத்து போயிட்டாங்க 10 குடும்பமும், வாழ முடியாம நடுத்தருவில் நின்று ஆண்டுகிட்டு போயிட்டாங்களா? என்ன நடந்துச்சு? ஒன்னும் ஆகலையப்பா. நீங்க வரக்கூடாது, உங்களை ஊர் விளக்கி வைக்கிறோம்னு சட்டம் போட்டா என்னத்துல விளக்க முடியும்? உங்கள் கையில் அதிகபட்சமாக கல்யாண தப்தர் தரமாட்டோம். ரொம்ப சந்தோஷம். எங்க கல்யாணத்துக்கு வந்துருவாங்களோன்னு பயப்படுவோம் நாங்க. ஏன் வந்துவிட்டா பாத்தியா ஓதுவோம், அல்லாம அல்லி பைனவமா ஓதுவோம், குத்துபாங்கிற பேர்ல மந்திரம் ஓதுவோம்பிங்க, கருகுமணிங்கிற பேர்ல பொண்ணோட கழுத்துல தாலி கட்ட போறம்பிய, பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கந்திஷ்டி விடாம இருக்கிறதுக்கு ஆரத்தி எடுக்க போறம்பிய. எதுக்கு இந்த பஞ்சாயத்து? எதுவுமே இஸ்லாத்துல இல்ல. உன்னை கூப்பிட்டு நீங்க வந்து உட்கார்ந்து ஃபாத்தியா ஓதி முசீபத்தை இறக்கி என்னுடைய திருமணத்தில் அல்லாஹ்வின் அருளை போக்க செய்வதை விட ரொம்ப சந்தோஷம் ஜமாத்தார்களே, நீங்கள் எங்களுக்கு திருமண தப்தர் தராமல் இருப்பது. தப்தர் தராட்டி கல்யாணம் நடக்காதா? கல்யாணம் இஸ்லாத்துல கல்யாணத்துக்கு என்ன எழுதுனா தான் கல்யாணமா? 2 சாட்சி இருக்கணும், முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ளை பொண்ணு, பொண்ணோட வழி, மக்கர் கொடுக்கணும், விருந்து கொடுக்கணும், 2 சாட்சி இருக்கணும், முடிஞ்சிருச்சு கல்யாணம். அதுக்கு மேல தப்தர் வேணுமா? உங்களுடைய தப்தரை விட அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு அரசாங்க பதிவு எண்ணோடு இருக்கிற எங்களுடைய தப்தர் ஒருபடி மேலானது. பெட்மானவரத்து தப்தர் பதிவு செய்யப்பட்டதா? ஒரு ஜமாத்து தப்தரும் பதிவு கிடையாது. எங்க ஜமாத்து தப்தர் பதிவு 333/2003 333/2003 பதிவு செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வமான இயக்கம், அரசாங்கத்தின் அனுமதியோடு இருக்கிற தப்தரு. அதை விட இதுக்கு பவர் ஜாஸ்தி. இதை கொண்டு ரிஜிஸ்டர் ஆபீஸில் கொடுத்தா மறுபேச்சுக்கு இடமில்லாமல் கையெழுத்து போட்டு பதிவு செய்து கொள்வார்கள். அதைத்தான் வச்சிருப்பிய. அதை விட்டா கல்யாணத்தை விட்டா கருமாதி, சந்தூக்கு தரமாட்டோம், தோல்ல தூக்கிட்டு போறோம். சந்தூக்குல போனா தான் போவேன்னு சொல்றாரு அவரு. அது எப்படிப்பா சந்தூக்கு இல்லாம என்ன கூட்டு தோல்ல ஆளை வெத்து தோல்ல தூக்கிட்டு போறையா? நபிகள் நாயகம் காலத்துல ஏது சந்தூக்கு? சும்மா தானே தூக்கிட்டு போனாங்க. ஒரு கட்டில வச்சு தூக்கிட்டு போறோம், அல்ல ஒரு சந்தூக்கு செஞ்சுட்டு போறோம். எத்தனை லட்சம்? 10,000 ரூபாய் ஆகுமா? நல்ல குவாலிட்டி அலுமினியத்துல ஸ்ட்ரக்சர் அது இதெல்லாம் வச்சு மாடலா வீட்டுக்குள்ள ஈஸியா தூக்கிட்டு போயிட்டு ஈஸியா தூக்கிட்டு வர்ற மாதிரி ஆம்புலன்ஸ்ல வைக்கிற மாதிரி நல்ல ஸ்டைலா செஞ்சுட்டு போறோம். ஒரு 10,000 ரூபாய் ஆகுமா? இந்த கூட்டத்துக்கு 10,000க்கு மேல செலவு பண்ணிருப்போமே. அடக்கம் பண்ண இடம் கொடுக்க மாட்டோம்ல. எங்க 1950 இருக்கிறீங்க நீங்க? 2012 அடக்கம் பண்றதுக்கு இடம் தரமாட்டேன்னு சொன்னவர்களுடைய முகத்திரை தமிழகத்திலே கிழிக்கப்படுகிறது. போன வாரம் மாட்டேன், இடம் கிடையாது, எங்கேயாவது கொண்டு அடக்கிக்கங்க. நாங்க ஒரு ஊர் 2 ஊர் இல்ல, திருவண்ணாமலையில, கோயம்புத்தூர்ல, திருச்சியில, பொட்டல்புதூர்ல, திருநெல்வேலியில, மேலப்பாளையத்துல, எத்தனை ஊர்ல ஒன்னும் நடக்கல. அரை மணி நேரம் வீம்பு காட்டினதுதான் மிச்சம். நான் தரமாட்டேன், நான் தர கடைசியில் போலீஸ் போய் தர்றியா பூட்டை உடைக்கவா? இந்திய ரூல் படி அந்தந்த சமுதாயத்துடைய அடக்க ஸ்தலத்தில் அடக்க விட மாட்டேன்னு தடுக்கிறது பெரிய குற்றம். அரசாங்கத்துக்கு சொந்தமான உடல், இந்த உடல் பாடி மேல கடந்து நாசமா அழுகி போயிடக்கூடாது. அதை பாதுகாக்கிற கடமை காவல்துறைக்கு இருக்குது. குடுக்குறியா இல்லையா? பூட்டை உடைக்கவா? வேற வழி இல்ல, சாவியை தூக்கி கொடுத்து அடக்கம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவீங்க. ஒண்ணும் பண்ண இயலாது. காவல்துறையுடைய பாதுகாப்போடு எங்களின் ஜனாசாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் தொழுகையை நடத்தி சுன்னத்தான அடிப்படையில் நாங்கள் அடக்கம் செய்வோம். உங்களை மாதிரி சடங்கு சம்பிரதாயத்துக்கு வேலை இல்லை. நாங்க உள்ள போயிட்டு வந்தா சுன்னத்து தான், நபிகள் நாயகத்துடைய முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை தான். உங்களை கூப்பிட்டா தலைமாட்டில் உட்கார்ந்து தல்கீன் ஓதுவிய. அடக்கம் பண்ணிட்டு இந்த ஊர்ல உதவால தல்கீனு
தல்கீன என்ன? அடக்கம் பண்ணவருக்கு சொல்லி கொடுப்பாங்களாம். முன்கர் நக்கீர் கேள்வி கேட்க வருவாரு. உன் ரப்பு யாருன்னு கேட்பாங்க, அல்லான்னு சொல்லிவிடு. ரசூல்லா காட்டி யாருன்னு கேட்பாங்க, முகமது ரசூல்லான்னு சொல்லிவிடு. உன் மார்க்க என்னன்னு கேட்பாங்க, இஸ்லாம்னு சொல்லிடு. உடனே அவர் கள்ளக்காப்பி அடிச்சு இவங்க சொல்றதை கேட்டு டக்கு டக்குன்னு மலக்குகளுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க. கேள்வி கூத்தா இல்ல? நீங்க சொல்றது அவங்க காதுல கேட்குமா? இன்னக்கல் துஸ்மியுல் மௌத்தா, நபியே இறந்தவர்களை நீர் செவியேற்க செய்ய முடியாது. நீ என்னத்தை கூப்பாடு போட்டாலும் விளங்காது. அல்ல அப்படி ஒரு செட்டப்பா வச்சிருப்பான். இன்னும் கேள்வி கேட்பேன்னு கொஸ்டின் தால எல்லாம் அவுட் பண்ணிட்டான். எக்ஸாம் பேப்பர்ல உட்கார்ந்துருப்போம். மருத்துவ கல்லூரி மருத்துவ விட்டடிச்சானுல காதுல ப்ளூடூத் கருவியை வைத்துக் கொண்டு வெளியில இருந்து போன்ல ஆன்சர். இந்த வருஷம் 7 பையங்க பிடிபட்டாங்களே, இவன் கேள்வியை மெதுவா வாயோடு சொல்ல, அவன் கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சரை காதுக்குள்ள சொல்ல, அந்த ஆன்சரை கேட்டு கேட்டு ஆன்சர் எழுதி 7 பேர் இங்கேயே மாட்டிக்கிட்டான். எங்க? கண்காணிப்பு இல்லாத, ஒரு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாத, அறகுறையாக கண்டுபிடிக்கிற நம்முடைய செட்டப்பிலேயே அவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னதை மாட்டிக்கிட்டு பிடிபட்டிருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கிற மரணித்தவருக்கு நீங்க வெளியே கபருக்கு மேல உட்கார்ந்துக்கிட்டு தல்கீன் சொல்லி கொடுத்து அவருக்கு ஆன்சரை கற்றுக் கொடுத்து அவரை பாஸ் பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்களா? ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி தரல, நாங்க சொல்லி கொடுக்க போறது இல்லை, தேவையும் இல்லை. அதனால இந்த ஊர் விளக்குகள் எல்லாம் எந்த பயனும் தரல. அப்படி நீங்க எங்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் ஒரே ஒரு வழி இருக்கு. இதை விட டாப்ல போகணும். இந்த அமைப்பு கொள்கை வளர்கிறது, மக்கள் கூட்டம் கூட்டமாக பின்னால் திரளுகிறார்கள். ஏதோ ஒரு மூளை முடுக்குகளில் இருக்கிற கிராமத்திலே ஒரு கூட்டம் என்று அறிவித்தாலும் சரி, ஆயிரக்கணக்கிலே மக்கள் படையெடுக்கிறார்கள். ஆண்களுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத வகையிலே பெண்களும் போட்டி போடுகிறார்கள். இந்த வளர்ச்சியை கண்டு வெறுத்து பொறுமி இவர்களை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரே ஒரு வழி மிச்சம் இருக்கிறது. என்ன வழி? நாங்கள் சொல்லுகிற தூய மார்க்கத்தை நீங்களும் சொல்லி, நாங்கள் சொல்வதை விட தூய்மையாக சொல்லி, எங்களை விட பேணுதலாக, எங்களை விட ஒழுக்கமாக, எங்களை விட கட்டுக்கோப்போடு இதே கொள்கையை கையில் எடுத்து நீங்களும் கடைபிடிக்க ஆரம்பியுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பின்னால் நாங்கள் அணிதிரள்வோம். எங்களுக்கு இயக்கம் நடத்தணும் அவசியம் இல்லை. தலைவரா இருந்து, செயலாளரா இருந்து, நிர்வாகியா இருந்து பெரிய தலைவலியா தான் இருக்குது. ஓட்டம் பிடிக்கிறாங்க ஜமாத் நிர்வாகி. மற்ற ஜமாத்துல எல்லாம் நான் தலைவருக்கு போட்டி நாமினேஷன் தாக்கல் செய்ய வச்சு 10 பேர் போட்டிட்டு அதுல ஒருத்தர் நான் ஜெயிச்ச நீஞ்ச ஆளை கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து கமிஷனை கொடுத்து ஓட்டு போட வச்சு வக்போர்டுக்காரனை சரி கட்டி 1008 வேலையை செஞ்சு ஜெயிச்சு வந்து பதவியில உட்கார்றதுக்கு அவ்வளவு போட்டி. இங்க தலைவர் நான் வரலப்பா, நீ செயலாளர் நான் வரலப்பா, பொருளாளர் நான் வரலப்பா, எல்லாம் எடுக்குது ஓட்டம் சொம பெரிய பொறுப்பு. பயப்படுகிறார்கள். குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலன் என்ற ஐயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்புகளை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்தார்களே. அந்த அச்சுறுத்தலுக்கு, அந்த எச்சரிக்கைக்கு பயந்து எங்கே நம்முடைய பொறுப்பிலே தவறிழைத்து விடுவோமோ, நாளை வறுமையிலே அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்தில் இந்த பொறுப்பை தூக்கி சுமக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் எங்களிடத்தில் பொறுப்பை ஏற்று செயல்படுத்துவதற்கு ஒரு அழகிய தலைமை கிடைத்தால் அந்த தலைமையின் வழிகாட்டுதலின்படி பின்னால் அணிவகுக்க நாங்கள் தயார். அன்னைக்கே கலைச்சிடுவோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிறத அந்த நிமிஷத்துல கலைப்போம். அனைத்து விஷயங்களிலும் பெர்ஃபெக்ட், 100% குர்ஆன் நபிகள் நாயகத்தினுடைய போதனை, அதற்கு எதிராக எதுவும் இல்லை, அச்சரம் பிசகாமல் அதை கடைபிடிப்போம் என்று ஒரு கூட்டம் இந்த தமிழகத்திலே தலையெடுத்தால் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்லை. ஒவ்வொருத்தனும் இயக்கம் நடத்துறான்,
எல்லா பேரும் பேருக்கு தான் குர்ஆனை பயன்படுத்துறான், பேருக்கு தான் ஹதீஸை பயன்படுத்துறான், பேருக்கு தான் சமூகத்தை பயன்படுத்துறார்கள். பதவி வந்தால் இஸ்லாம் போகிறது, பதவிக்காக வேண்டி இஸ்லாத்தை தூக்கி எறிகிறார்கள். அதனால கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு வயலும் இல்லையப்பா. 108 ஜமாத் இருக்குது. எவனாவது ஒருத்தன் தேர்வானா, ஒருத்தன் தேரல, வேற வழி இல்லை. யாருமே சத்திய பாதையை கையில் எடுத்து மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல தயாராக இல்லை என்பதை அறிந்த காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் கத்துக்குட்டிகளாக இருக்கிற நாங்கள் களத்திலே இறங்கி உங்கள் முன்னால் பிரச்சாரத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அதனால உங்களுடைய இந்த சலசலப்பு, இந்த பூச்சாண்டி, ஊர்விளக்கில் தப்தர் தரமாட்டோம், சந்து கிடையாது, கபிரிஸ்தான்ல இடம் கிடையாது, அதுவெல்லாம் ஒவ்வொரு ஊரிலும் சில்லி சில்லியாக நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பருப்பு இங்க வேகாது, வேற எங்கேயாவது வேக வச்சு பாருங்க. ஒண்ணுக்கு பல தடவை பார்த்தாச்சு. நாளுக்கு நாள் வீரியம் கூடுது. நான் சொன்ன இந்த ஒரு வழிமுறையை தவிர எங்களை வீழ்த்துவதற்கு உங்களுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த கொள்கையை அப்பழுக்கமிட்ட முறையில் கையில் எடுக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள், எதற்கும் அஞ்சாதீர்கள். நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டிருந்த மக்களாக இருந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி தான் எங்களுக்கு வெற்றியை வாங்கி தருது. எங்களுடைய வேற எந்த வியூகமோ, எங்களுடைய பிரச்சாரமோ, எங்களுடைய அறிவோ, எங்களுடைய திட்டமிடுதலோ, எங்களுடைய முயற்சியோ எங்கள் கொள்கைக்கான வளர்ச்சி அல்ல. அல்லாஹ்வின் உதவி. பதிர்களத்திலே அல்லாஹ் எப்படி வானவர்களை அனுப்பி உதவி செய்தானோ அதே போன்று இன்றைக்கு நாங்கள் அறியாத புறத்திலே அல்லாஹ்வின் உதவி ஒவ்வொரு நாளும் எங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நிஜமாக பார்த்தால் இந்த இயக்கம், இந்த கொள்கை வளர்வதற்கு எந்த காரணமும் உலகத்தில் இல்லை. ஒரு இயக்கம் வளரணும்னா, நல்ல போனா காசு பணம் கிடைக்கும்னா இயக்கம் வளரும், எல்லாரும் வந்து சேருவாங்க, சம்பாதிக்கலாம்னு. பெரிய பதவி கிடைக்கும்னா வந்து சேருவாங்க, பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதிகாரம் பண்ணலாம்னா எல்லாரும் வந்து சேருவாங்க. ஊருக்குள்ள மாலை பாராட்டு அப்படி கிடைக்கும்னா வந்து சேருவாங்க. இங்க அப்படி ஏதாவது இருக்குதா? இங்க வந்தா கையில் இருக்க காசை புடுங்கிக்கிட்டு விட்டுருது ஜமாத். ஒரு கூட்டம் நடத்துறதா இருந்தா முதல்ல நிர்வாகியுடைய பையில தான் கை வைக்குது. நீ எவ்வளவு தருவ, நீ எவ்வளவு தருவ, நீ எவ்வளவு தருவ. அடுத்துதான் மூணாவது மனுஷன் வசூலு. வருமானத்துக்கு வழி இல்ல, பதவிக்கு வழி இல்ல, கட்ட பஞ்சாயத்து பண்ணி மிரட்டி மக்களுடைய அதிகாரத்தை பெறதுக்கு வழி இல்ல, புகழ்ச்சி பாராட்டு வழி இல்ல. யாரை பத்தி யாரும் பாராட்ட மாட்டாங்க. மற்ற கூட்டத்தில் எப்படி பேச்சாளர் பேச ஆரம்பிக்கிறார்னா அவர் பேச கூப்பிடுறதுக்கு முந்தையே ஒரு பெரிய பட்டியலை வாசிப்பாங்க. நம்மிடத்தில் பேச வந்திருக்கிற பேச்சாளர் அவர்கள் நாவன்மை மிக்கவர்கள், உலகறிந்த பேச்சாளர், பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். அவருடைய பேச்சை கேட்டு அப்படி இப்படி ஆன பூன 1008 ஒரு பெரிய பட்டியலை வாசிக்க வேண்டியது. வந்திருக்க பேச்சாளர் என்ன பண்ணுவாரு? அவர் பங்குக்கு அவர் வந்து ஒண்ணு நம்மளை இப்படி குளிர வச்சு விட்டானே ஐச தூக்கி. அவரு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற காவண்ணாமூனா மீரா சாஹிப் அவர்கள் எத்தனை சிரமத்திற்கு இடையில் படுத்து தூங்கி எஞ்சி வந்திருப்பாங்க. எவ்வளவு சிரமத்திற்கு இடையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வருஷம் கூப்பிடணும்ல, 10,000 ரூபாய் கைமடக்கு ஒரு கூட்டத்தில் பேசினா அவரை கூல் பண்ற காண்டி ஊருடைய பிரச்சனைகளை எல்லாம் சாமர்த்தியமாக சமாளித்து மிக திறம்பட இந்த நிர்வாகத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிற அவர்களை மனதார நான் பாராட்டுகிறேன். இவங்க அவங்களை சொரிய, அவங்க இவங்களை சொரிய. இங்க உண்டா? இங்க பாராட்ட தெரியாதா? பேச தெரியாதா? பேச்சாளரை பேச கூப்பிடும் போது இதுவரைக்கும் நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அப்படின்னு ஒரு பிட்ட போட்ட சட்டை பிடிச்சிருக்கிறோம் பின்னாடி உட்கார்ந்துருக்காள். எதுக்கு தேவையில்லாம அவளோடு எதிர்பார்க்கிற இன்னைக்கு அவளோடு, நாளைக்கு ஆசையோடு,
நாளை கழிச்சு சிறந்தவர், நாளான்னைக்கு நாவன்மை மிக்க வரும்ப, அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை திரடின்னு மற்றவங்க கூட்டத்தில் எப்படியோ அதே மாதிரி இங்கேயும் வந்துடும். தேவையில்லை, புகழ்ச்சி ஆரம்பிக்காத, அந்த வாசலை இருக சாத்து. பராக் உண்டா? உங்க தொழிற்கோடு தங்களுக்கு போட்டியல மஸ்ஜிதுல தனியா திரைக்கட்டி ஈத்திகாப் இருக்கிற பொம்பளைங்களுக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல திரைக்கட்டின மாதிரி உண்டா? இங்க யாருக்கும் யாரு வித்தியாசம் தெரியாது. 10ஓட 11. இப்படி எந்த ஒரு நன்மைகளையும் உலகாதார ரீதியாக பெற்றுக்கொள்ள இயலாத நிலையில் இருக்கிற இந்த அமைப்பு எப்படி வளருது? நிஜமா பார்த்தா தேயணும். 4 வருஷம் ஒருத்தர் இருந்தாங்கன்னா 5 வருஷம் இல்லாம போகணும். ஏன்? இங்க இருக்கிறதுனால வேலை வெட்டியை விட வேண்டியது இருக்கு, வீட்டில் வீட்டுக்காரி இடத்துல திட்டு வாங்க வேண்டியது இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஜமாத்து அலைய வேண்டியது இருக்கிறது, வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கிறது, பல்வேறு சமூகத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது, ஊருக்குள்ள நடந்து போனா 4 பேருடைய கேலி கிண்டல்களை ஏத்துக்க வேண்டியது இருக்கிறது. அது வேற பல பேர் போறாயா சீர்திருத்தவாதி வந்துட்டான், ஊர்ல இல்லாத தகவலை சொல்ல வந்து விட்டாரு, அதையும் கேட்டுக்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு இருந்தும் 10 வருஷத்துக்கு முன்பு இந்த அமைப்புடைய நிலை என்ன? 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இயக்கத்தின் வளர்ச்சி என்ன? 30 ஆண்டுகளை கடந்து நிற்கிற இந்த பிரச்சார கூட்டத்தில் அல்லாஹ் இந்த இயக்கத்தை எந்த அளவிற்கு வளர்த்தெடுத்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். இங்க வந்து சேர்ற எவனும் உலகத்தை நோக்கமா வைக்கல, மறுமை நோக்கம். அந்த நோக்கத்திலே வெற்றி பெறுகிற வரை அதற்கு இடையூறாக உலகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட இடையூறை ஏற்படுத்தினாலும், எப்படிப்பட்ட இன்னல்களை கொடுத்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்களை துயரங்களை கொடுத்தாலும், நபிகள் நாயகத்திற்கு கொடுக்காத துன்பமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்காத எதிர்ப்புகளா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தாத துன்பங்களா? உலகத்திலே இந்த ஏகத்துவத்தை கையில் எடுத்த இறை தூதர்கள் நல்லடியார்கள் சந்தித்திராத துன்பங்களையா எங்களுக்கு நீங்கள் தந்துவிட போகிறீர்கள்? அதிகபட்சமாக என்ன நடக்கும்? உயிரை எடுப்பீங்களா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு போட்டி நடக்குது. மூசா நபிக்கும் அந்த சூனியக்காரருடைய கூட்டத்துக்கும் இடையில போட்டியில மூசா நபியினுடைய கம்பத்துக்கு போடுறாங்க. கீழே கிடக்கிற கயிறை பூரா சுருட்டி வாரி எடுத்து மூசா நபியினுடைய பாம்பு விழுங்குகிறது. சூனியக்காரன் பார்த்து பிரமிச்சிட்டான். இது சூனியம் இல்ல, இது மந்திரம் இல்ல, இது இறைவனுடைய அற்புதம். கண்டிப்பாக இந்த மூசா அல்லாஹ்வின் தூதர் தான் என்பதை நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் மறு நிமிஷமே சொல்றாங்க, ஆமன்து பிரப்பி ஆமன்னா பிரப்பில் ஆலமீன். இந்த மூசா கற்றுத்தருகிற அகிலங்களின் இரட்சகனை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், ஏகத்துவத்தை மனமாற நம்புகிறோம் என்று இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். தள்ளிவி முடிச்ச மறு செகண்ட் ஃபிரௌன் கேட்கிறான், என்னப்பா என்கிட்ட கேட்காம அனுமதி பெறாம நீங்க எல்லாரும் இஸ்லாத்துணைக்கு போயிட்டீங்களே, லவ் கத்திஅன்ன ஐதியக்கும் வ அர்ஜுலக்கும் மின் கிலாஃப், உங்களுடைய கைகளையும் கால்களையும் மாறுகால் மாறுகை வாங்குவேன். வலவு சல்லிபன்னக்கும் ஃபீ ஜுதூஇன் நஹ்ல், உங்களை கழுமரத்திலே ஏற்று கொலை செய்வேன். எப்படா நீங்க இஸ்லாத்துக்கு போனீங்க, ஏகத்துவத்தை ஏத்துக்கிட்டீங்க? அதற்கு அந்த ஈமான் கொண்ட மக்கள் சொன்ன பதில் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற பதில். அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், ஃபக்லி மா அன்த கால் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா. ஃபிரௌனே, நீ அளிக்கிற தீர்ப்பை அளித்துக்கொள், உனது தீர்ப்பு இந்த உலகத்தில் மாத்திரம் செல்லுபடியாகும். ஆனால் மறுமையில் எங்கள் இறைவன் எங்களுக்கு உயர்வான சுவனத்தை பரிசளிப்பான் என்று அந்த மக்கள் சொன்னார்களே, அதே பதிலைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறோம். எனவே நாம் இந்த உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை நம்புகிற உண்மையான முஸ்லிம்கள் என்று சொன்னால் அதற்கு எதிரான வகையில் இருக்கிற அத்தனை கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் விட்டு விலகி அந்த கொள்கைக்கு அந்த கலிமாவிற்கு உண்மையாளர்களாக நடப்போம்.
இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். அதுதான் அல்லாஹ் காட்டுகிற உண்மையான இஸ்லாமிய வழி என்பதை அறிவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட வழி நடக்கிற நற்பாக்கியத்தினை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக தீர்மானம் முகமது ஃபாரூக் அவர்கள் வாசிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீர்மானம் சொல்லும்போது சத்தமிட்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அரசு அறிவித்துள்ள 1300 பயிற்சி மருத்துவர்களில் ஒரு முஸ்லிம்கள் கூட இல்லை. இந்த அரசின் பாரபட்சம் செயலை இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹ் அக்பர். அரசு அறிவித்துள்ள 1300 பயிற்சி மருத்துவர்களில் ஒரு முஸ்லிம் கூட இல்லை. இரண்டாவது தீர்மானம், பேட்மா நகரத்தில் வீடுதோறும் குடிநீர் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்தவருக்கு குடிநீர் இணைப்பை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சிறு மூலக்கரை ஊராட்சியை கேட்டுக்கொள்கிறது. அல்லாஹ் அக்பர். மூன்றாவது தீர்மானம், டெங்கு காய்ச்சல் நமது கிராமத்திற்கு பரவாமல் அதை தடுப்பதற்கான முன் ஏற்பாட்டை